ஹாய், திஸ் இஸ் வெங்கட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பாக்டீரியாவை பற்றி பார்க்கலாம். ஸோ டிஎன்பி ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இந்த வீடியோ பாருங்கள். பாக்டீரியா பற்றி ஃபுல் சாப்டர் சொல்லியிருக்கேன். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பாக்டீரியா நுண்ணுயிரினோட உலகத்தை முதல்ல 1676 ஆண்டன் வான் லூவன்ஹூக் அப்படிங்கிறவர் கண்டுபிடிக்கிறார். எலி நுண்ணோக்கியை வச்சு நுண்ணுயிரினுடைய உலகத்தை கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் ஹூக் அப்படிங்கிற ஒருத்தர் கூட்டு நுண்ணோக்கி வச்சு பாக்டீரியாவை வெளி உலகத்துக்கு கொண்டு வராரு. கூட்டு நுண்ணோக்கி வச்சு பாக்டீரியாவை பார்க்குறாரு. பாக்டீரியா ரொம்ப சின்ன உயிரினம் அப்படிங்கிறதுனால அதுக்கு மிகச்சிறிய நுண்ணுயிரி அல்லது நுண்ணிய விலங்குகள் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. நுண்ணிய விலங்குகள், இன்ஃபோசோரியல் அனிமல் க்ளூஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இன்ஃபோசோரியல் அனிமல் க்ளூஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. பாக்டீரியாவை பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி லூயிஸ் பேச்சர் அப்படிங்கிறவர் நோய்களை பற்றிய ஜெர்ம் கொள்கை அப்படின்னு ஒன்று வெளியிடுறாரு. நோய்களை பற்றிய ஜெர்ம் கொள்கை அப்படின்னு ஒன்று வெளியிடுறாரு. ராபர்ட் கோச் அப்படின்னு ஒருத்தர் ஜெர்மன் நாட்டுக்காரரு. விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய நோய் இந்த நுண்ணுயிரிகளால் தான் ஏற்படுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. பாக்டீரியா அப்படிங்கிற வேர்டை ஏரன்பர்க் அப்படிங்கிறவர் யூஸ் பண்ணுறாரு. ஸோ ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா இஸ் கால்டு பாக்டீரியாலஜி அல்லது பாக்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாக்டீரியாவோட அளவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாக்டீரியா ரொம்ப சின்னது, மிக நுண்ணியவைன்னு சொல்கிறாங்க. சராசரியாக 0.5 1 மைக்ரான் அளவுக்கு தான் விட்டம் இருக்கும். 3 5 மைக்ரான் வரைக்கும் நீளம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டம் 0.5 1 மைக்ரான், நீளம் 3 5 மைக்ரான்ஸ். பொதுவாக பாக்டீரியா வாழும் இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாக்டீரியா அநேகமாக எல்லா இடங்கள்லையும் இருக்கும், எல்லா சுற்றுப்புறங்கள்லேயும் இருக்கும். காற்று, மண், வாட்டரு அப்படிங்கிற எல்லா இடத்துலையுமே இருக்கும். தாவரம், விலங்கு உடல்லையும் இது வாழும். சில பாக்டீரியா பொதுவாக கமன்செல்ஸ் அப்படிங்கிற முறையில் வாழும். கமன்செல் அப்படின்னா என்ன அப்படின்னா, 2 உயிர் சேர்ந்து வாழும். அதில் ஒரு உயிர் பயனடையும், மற்றொன்று எந்தவித பயனோ பாதிப்போ இல்லாமல் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மனித உடலில் வாழக்கூடிய எஸ்எஸ்ஏ கோழியை சொல்லலாம். சில பாக்டீரியா கூட்டுயிர் வாழ்க்கையை வாழும். எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா ரைசோபியம் அப்படின்னு சொல்லலாம். ரைசோபியம் பாக்டீரியா இது லெகும் தாவரங்களில் இருக்க வேர் முடிச்சுகளில் காணப்படும். அடுத்து பாக்டீரியாவுடைய வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக பாக்டீரியா வாழும் இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாக்டீரியா அநேகமாக எல்லா இடங்கள்லையும் எல்லா சுற்றுப்புறங்கள்லையும் இருக்கும். காற்று, மண், வாட்டரு அப்படிங்கிற எல்லா இடத்துலையும் இருக்கும். தாவரம், விலங்கு உடல்லையும் இது வாழும். சில பாக்டீரியா பொதுவாக கமன்செல்ஸ் அப்படிங்கிற முறையில் வாழும். கமன்செல் அப்படின்னா என்ன அப்படின்னா, 2 உயிர் சேர்ந்து வாழும். அதில் ஒரு உயிர் பயனடையும், மற்றொன்று எந்தவித பயனோ பாதிப்போ இல்லாமல் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மனித உடலில் வாழக்கூடிய எஸ்எஸ்ஏ கோழியை சொல்லலாம். சில பாக்டீரியா கூட்டுயிர் வாழ்க்கையை வாழும். எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா ரைசோபியம் அப்படின்னு சொல்லலாம். ரைசோபியம் பாக்டீரியா இது லெகும் தாவரங்களில் இருக்க வேர் முடிச்சுகளில் காணப்படும். ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவம் கொண்ட பாக்டீரியாவை ஃப்ளியோமார்பிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக ஆர்த்தோஃபேக்டர்
பாக்டீரியாவை சொல்கிறாங்க. ஆர்த்தோபாக்டர் பாக்டீரியாவை ஃபியோமார்பிக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இந்த ஃபியோமார்பிக்கு சில எக்ஸாம்பிள் இருக்குது. இரட்டை கோளம் அப்படின்னு ஒரு ஷேப்பு, அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் டிப்ளோகாக்கை பாக்டீரியா வந்து இரட்டை கோளத்துக்கு எக்ஸாம்பிள். இது வந்து ஒரே செல்லு ஒரே திக்கில் பகுப்படைஞ்சு ரெண்டு ஜோடியாக இருக்கும். ஒரே செல்லு 2 திக்கில் பகுப்படைஞ்சு ரெண்டு ஜோடியாக இருக்குன்னு சொல்கிறான். இப்படி பிரிஞ்சு ரெண்டு ஜோடியாக இருக்கும். அது வந்து டிப்ளோகாக்கை இரட்டை கோளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சங்கிலி கோளம்னு ஒரு ஷேப்பு, அதுக்கு வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கையை எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இந்த சங்கிலி கோளம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரே ஒரு திக்குக்குள்ளே பகுப்படைஞ்சு அப்படியே சங்கிலி மாதிரி இப்படி டிவைட் ஆகிட்டு ஒரு செயின் ஷேப், சங்கிலி ஷேப்புக்கு இது பிரிஞ்சிட்டு போயிட்டு இருக்கும். அடுத்து கொத்து கோளம் அப்படின்னு ஒரு ஷேப் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஸ்டெஃபைலோகாக்கையை எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இது வந்து ஒழுங்கற்ற முறையில் பகுப்படைஞ்சு கொத்தா இப்படி பகுப்படையும். பொதுவாக காக்கஸ்லேயும் பேசிலஸ் இந்த ஷேப் உடைய பாக்டீரியாக்களில் கசை இலை அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த கசை இலையை அதனுடைய அமைவிடத்தை பொறுத்து பலவிதமாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒற்றை கசை இலைன்னு ஒன்று சொல்கிறாங்க. ஒற்றை கசை இலை, அதாவது செல்லில் வந்து கசை இலை ஒரு சைடில் மட்டும் இருக்கும். செல்லுன்னு எடுத்துக்கிட்டோன்னா கசை இலை ஒரு சைடில் மட்டும் இருக்கும். அப்புறம் ஒரு கற்றை கசை இலை அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இது செல்லில் ஒரு சைடில் மட்டும் நிறைய தொகுப்பான கசை இலைகள் இருக்கும். செல்லில் ஒரே சைடில் மட்டும் ஒரு தொகுப்பான கசை இலையாக இருக்கும். அடுத்து வந்து இருமுனை கசை இலைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து செல்லில் இந்த 2 சைடும் கொத்தான கசை இலைகள், ஒரு தொகுப்பான கசை இலைகள் இருக்கும். இது வந்து இருமுனை கசை இலைக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அப்புறம் கசை இலை அற்றவைன்னு ஒன்று சொல்கிறாங்க. கசை இலை அற்றவைன்னு அது பார்த்திங்கன்னா வெறும் செல்லு மட்டும் இருக்கும். இதை சுற்றி கசை இலை எதுவும் இருக்காது. வெறும் செல்லு மட்டும் இருக்கும், வெறும் கசை இலை எதுவும் இருக்காது. அடுத்து இந்த கசை இலையினுடைய பணிகள் என்ன? கசை இலையினுடைய பணிகள் என்ன அப்படின்னா, கெமிக்கல் சிக்னல்ஸை பொறுத்து மூமெண்ட் ஆச்சு. அந்த கெமிக்கல் சிக்னல்ஸை பொறுத்து கசை இலை வந்து மூமெண்ட் கொடுத்தது அப்படின்னா அதுக்கு வந்து கீமோடாக்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 இருக்குது. பாசிட்டிவ் கீமோடாக்சிஸ், நெகட்டிவ் கீமோடாக்சிஸ். பாசிட்டிவ் கீமோடாக்சிஸ் அப்படின்னா கெமிக்கல் சிக்னல்ஸ் இருக்கிற இடத்தை பொறுத்து மூமெண்ட் ஆகும். கெமிக்கல் சிக்னல்ஸு ஃபுட்ஸு இருந்தது அப்படின்னா அதை பொறுத்து மூவ் ஆகும். நெகட்டிவ் கீமோடாக்சிஸ் என்ன அப்படின்னா, வேதிப்பொருளை விட்டுட்டு கெமிக்கல்ஸை பொறுத்து மூவ் ஆகாமல் வேறு டைரெக்ஷனில் மூவ் ஆகுச்சு அப்படின்னா நெகட்டிவ் கீமோடாக்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்டீரியாவில் உணவூட்ட முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, தற்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியான்னு ஒன்று இருக்குது. தற்சார்பு ஊட்டமுறை இது எப்படின்னா, சில பாக்டீரியா தங்களுக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கும். அதை தான் தற்சார்பு ஊட்ட பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 2 டிஃப்ரெண்ட் பாக்டீரியாஸ் இருக்குது. ஃபோட்டோ ஆட்டோட்ரோப்ஸ், அடுத்து வந்து கீமோ ஆட்டோட்ரோப்ஸ். ஒளி தற்சார்பு ஊட்ட பாக்டீரியா அல்லது
வேதி தற்சார்பு ஊட்ட பாக்டீரியா, ஒளி தற்சார்பு ஊட்ட பாக்டீரியா அல்லது வேதி தற்சார்பு ஊட்ட பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒளி தற்சார்பு ஊட்டுற பாக்டீரியா அப்படின்னா சன்லைட்டை வச்சு தயாரிச்சுக்கும். இது வந்து எதை வச்சும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை வச்சு தயாரிச்சுக்கும், தனக்கு தேவையான ஃபுட்டை தயாரிச்சுக்கும். ஒளி தற்சார்பு ஊட்ட பாக்டீரியா அப்படிங்கிறது வந்து சன்லைட்டை வச்சு தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கும். ஆனால் இந்த ரியாக்ஷன்ஸில் நீர் மூலக்கூறுகளை பிளந்து ஆற்றலை பெறாததுனால, அதாவது H2O வச்சு எனர்ஜி வராததுனால, பொதுவாக ஒளிச்சேர்க்கை அப்படின்னா வெளியில் ஆக்சிஜன்ஸ் வரும். அதாவது நம்ம மரத்தெல்லாம் ஒளிச்சேர்க்கை நடந்துச்சுன்னா, செடி கொடிகள்லாம் ஒளிச்சேர்க்கை நடந்துச்சு அப்படின்னா தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சிச்சு அப்படின்னா ஆக்சிஜனை வெளியிடும். வாட்டரை யூஸ் பண்ணாமல் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து ஆக்சிஜனை தராது. ஒளிச்சேர்க்கை நடந்தால் ஆக்சிஜனை தராது. ஸோ இந்த ஹைட்ரஜனை பேஸ் பண்ணி 2 டிஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. ஃபோட்டோலித்தோட்ரோப்ஸ் என்ன, ஃபோட்டோ அனகனோலித்தோட்ரோப்ஸ். அதாவது பேக்டீரியாவுக்கு ஹைட்ரஜன் எது தருது அப்படிங்கிறத பொறுத்து இது 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஃபோட்டோலித்தோட்ரோப்ஸ் அதில் வந்து பசுங்கந்தக பாக்டீரியாவுக்கு ஹைட்ரஜன் சல்ஃபேட் வந்து ஹைட்ரஜனை கொடுக்கும். ஊதா கந்தக பாக்டீரியாக்களில் தயோசல்ஃபேட் வந்து ஹைட்ரஜனை கொடுக்கும். அதே ஃபோட்டோ அனகனோலித்தோட்ரோப்ஸில் ஆல்கஹால் வந்து ஹைட்ரஜன் அளிப்பானாக செயல்படுது. ஆல்கஹால் வந்து ஃபோட்டோ அனகனோட்ரோப்ஸில் ஹைட்ரஜன் அளிப்பானாக செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. பாக்டீரியாக்களில் சுவாச முறையை 2ஆக பிரிக்கிறாங்க. ஆப்ளிகேட் ஏரோப்ஸ், இன்னும் வந்து அனரோப்ஸ் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. ஆப்ளிகேட் ஏரோப்ஸ், அனரோப்ஸ். இந்த ஆப்ளிகேட் ஏரோப்ஸ் வந்து ஆக்சிஜன் இல்லாத இடத்துல உயிர் வாழாது. இது வாழ்கிறதுக்கு கட்டாயமாக ஆக்சிஜன் தேவை. இந்த அனரோப்ஸ் வந்து ஆக்சிஜன் தேவைப்படாது. இது வந்து நொதித்தல் செயல்கள் மூலியமாக தனக்கு தேவையான ஆற்றலை அது எடுத்துக்கும். கட்டாயமாக ஆக்சிஜன் தேவைப்பட்டால் ஆப்ளிகேட் ஏரோப்ஸ். ஆக்சிஜன் தேவையில்லை, நொதித்தல் முறை மூலமாகவே ஆற்றல் வந்துச்சு அப்படின்னா அது வந்து அனரோப்ஸ். பாக்டீரியாவுடைய சுவாச முறைகள். பாக்டீரியாவில் இனப்பெருக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இரண்டாக பிளத்தல், பால் இனப்பெருக்கம் அப்படின்னு 2 வகை மூலிமா பாக்டீரியாவில் இனப்பெருக்கம் நடைபெறுது. இந்த இரண்டாக பிளத்தல் மூலிமா தான் நிறையா பாக்டீரியாவில் பைனரி ஃபிஷன், இந்த இரண்டாக பிளத்தல் அப்படிங்கிற செயல்பாட்டு மூலிமா தான் நிறையா பாக்டீரியா இனப்பெருக்கம் செய்யுது. அதனால தான் இதன் மூலிமா நிறையா பாக்டீரியா டக்குன்னு உருவாகுது. எக்ஸாம்பிள் சொல்லணுமா, பால் தயிராக மாறுறது, உணவுப் பொருட்கள் சீக்கிரமாக கெட்டு போடுறது, அதுக்கெல்லாம் காரணம் இந்த பைனரி ஃபிஷன் இனப்பெருக்கம். டக்குன்னு வந்துருச்சு அப்படின்னாவே எல்லாத்தையும் கெடுத்து விட்ரும் அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து இன்னொன்று பால் இனப்பெருக்கம்னு ஒன்று இருக்குது. பால் இனப்பெருக்கத்தில் வந்து 3 வகையாக இருக்குது. இணைவு, காஞ்சுகேஷன், டிரான்ஸ்டிக்ஷன், அடுத்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு ஒரு 3 பிரிவாக இருக்குது. பொதுவாக இனப்பெருக்கத்தில் வழங்கி பாக்டீரியம், பெரும் பாக்டீரியமும் பிரிக்கிறாங்க. இதில் வழங்கி பாக்டீரியத்தில் மட்டும் பிளாஸ்மிட் இருக்கும், அதாவது டிஎன்ஏ இருக்கும். பெரும் பாக்டீரியத்தில் வந்து பிளாஸ்மிட் இருக்காது, அதாவது டிஎன்ஏ இருக்காது.
இது ஈரிலை கொண்ட டிஎன்ஏ. ஸோ அதனால் நடுவில் ஃபைலஸ் அப்படிங்கிற மூலிமா இது ரெண்டும் இணையும். அதாவது பிளாஸ்மிட் இருக்கிற செல்லும் பிளாஸ்மிட் இல்லாத செல்லும் இணையும். இணைஞ்ச ஜோடி இப்படி மாறும். இப்படி மாறும்போது இதில் இருக்கிற ஈரிலை டிஎன்ஏவிலேருந்து ஒரு டிஎன்ஏ இதுக்கு போகும். அப்படி போகிறப்போ வழங்கியும் இரட்டிப்பாகும். இப்படி போயிடுச்சு அப்படின்னா வழங்கியும் இரட்டிப்பாயிடும், பெறுதலும் இரட்டிப்பாயிடும். ரெண்டும் இரட்டிப்பாகி ரெண்டாக பிரிஞ்சிடும். இப்போ ரெண்டுலேயுமே ஈரிலை கொண்ட டிஎன்ஏ இருக்கும். ஸோ இப்படி தான் பாக்டீரியா தன்னுடைய இனப்பெருக்கத்தை நடத்தி முடிக்குது. பொதுவாக பாக்டீரியாவினால் மனிதர்களுக்கு, விலங்குகளுக்கு, தாவரங்களுக்கு என்னென்ன நோய் வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சிட்ரஸ், அதில் எலுமிச்சையில் சிட்ரஸ் கேன்கர் அப்படிங்கிற ஒரு நோய் வரும். அரிசியில், ரைஸில் பாக்டீரியல் பிளைட் அப்படிங்கிற நோய் வரும். காட்டன், பருத்தியில் ஆங்குலர் லீஃப் ஸ்பாட் அப்படின்னு ஒரு நோய் வரும். அடுத்து பியர்ஸில் ஃபயர் பிளைட் அப்படிங்கிற ஒரு நோய் வரும். கேரட்டில் சாஃப்ட் ஃப்ரூட் அப்படிங்கிற ஒரு நோய் வரும். விலங்குகளுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அனிமல்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா, ஆடுகளுக்கு, ஷீப்ஸ்க்கு ஆந்த்ராக்ஸ் வரும். கால்நடைகளுக்கு ப்ரூசலோசிஸ் வரும். மனிதர்களுக்கு என்ன நோய் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, காலரா வரும். அது விப்ரியோ காலரி அப்படிங்கிற பாக்டீரியாவினால் வரும். வரும். டைஃபாய்டு வரும். அது சால்மனெல்லா டைஃபியால் வரும். சால்மனெல்லா டைஃபி அப்படிங்கிற. டிபி வரும். டியூபர்குலோசிஸ் வரும். அது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவால் வரும். பாக்டீரியாக்களில் சில பாக்டீரியாக்கள் நன்மை பயக்கும் பாக்டீரியாக்களாகவும் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டோம் அப்படின்னா கழிவு நீக்கம். மட்குண்ணி பாக்டீரியாக்கள் கழிவுப் பொருட்களை நல்லா செதைச்சு விட்ரும். அடுத்து விலங்குகளுடைய எச்சங்களை மட்குண்ணி பாக்டீரியாக்கள் சிதைக்கும். அப்படி சிதைச்சு கேஸு, சால்ட்டு, வாயுக்கள் மற்றும் உப்புக்களை மண்ணிலும் வளிமண்டலத்திலும் இது பரப்ப செய்யும். இந்த வகையான பாக்டீரியாக்கள் தாவர விலங்குகளுடைய எச்சங்களை அழிக்கிற பாக்டீரியாக்களில் இயற்கை கழிவு நீக்கிகள் அல்லது இயற்கை தொட்டி அப்படின்னு சொல்கிறோம். இயற்கை கழிவு நீக்கிகள் அப்படின்னு சொல்கிறோம். மண் வளத்துக்கு சில பாக்டீரியா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது பேசில்லஸ் ராமோசஸ், அப்புறம் பேசில்லஸ் மைகாய்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ரெண்டு பாக்டீரியாவும் இறந்த தாவர விலங்குகளில் சிக்கலான புரோட்டீன்ஸை அமோனியாவை சேஞ்ச் பண்ணும். இந்த அமோனியாவை நைட்ரோசோமோனாஸ் அப்படிங்கிற பாக்டீரியாக்கள் நைட்ரேட்டாகவும் மாற்றும்.
தொழிற்சாலையில் பாக்டீரியாவோட பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பால் தொடர்பான பொருட்களை தொழிற்சாலையில் என்ன பயன்படுதுன்னா, பாலை தயிராக மாற்ற லாக்டோபேசில்லஸ் பல்கேரியஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவும், பாலாடை கட்டியாக மாற்றுறதுக்கு லாக்டோபேசில்லஸ் அசிட்டோஃபோபஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவும் யூஸ் ஆகுது. பொதுவாக அசிட்டிக் ஆசிட் பாக்டீரியாவை யூஸ் பண்ணி வினிகர் தயாரிக்கலாம். அப்படி தயாரிக்கிறதுக்கு கரும்பு சக்கையிலிருந்து எடுக்கப்பட்ட எத்தில் ஆல்கஹாலை இந்த அசிட்டோபாக்டர் அசிட்டை அப்படிங்கிற பாக்டீரியா நொதிக்க வச்சு வினிகரை உண்டாக்கி கொடுக்கும். கிளாஸ்ட்ரியம் அசிட்டோஃபியூட்டிலிங்கம் அப்படிங்கிற காற்றில்லா சுவாச பாக்டீரியாவை நொதித்தல் செயல் மூலமாக கரும்பு சக்கையிலிருந்து ஃபியூட்டைல் ஆல்கஹால், மெத்தில் ஆல்கஹால், அசிட்டோன் அப்படிங்கிற ஆல்கஹாலை யூஸ் தயாரிக்கிறாங்க. புகையிலை, தேயிலை, காஃபி பதப்படுத்துதல் இதுலேயும் பாக்டீரியாவோட யூஸு நிறையா இருக்குது. நார்களை பிரித்து எடுக்க கிளாஸ்ட்ரியம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா பயன்படுது. மருத்துவத்தில் பாக்டீரியாவோட பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நுண்ணுயிர் கொல்லிகளாக பாசிட்ராஸ், ஃபாலிமிக்சின், ஸ்ட்ரெப்டோமைசின் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். விட்டமின்ஸ் தயாரிக்கிறதுக்கு மனித குடலில் இருக்கிற எசெர்சியா கொலையை யூஸ் பண்ணி விட்டமின் கே, விட்டமின் பியை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் மனித இன்சுலினோட ஜீனை எடுத்து பாக்டீரியாவுக்கு மாற்றி வணிக ரீதியாக பெருமளவில் இன்சுலினை உற்பத்தி பண்ணலாம்.